பொதுவாக வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த ராகுவுடைய ஆதிக்கத்தான இருக்குது. அது மிதுன ராசியில் புதன் வந்து அதிபதியாக இருக்கிறதுனால, அதாவது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு புதன் அதிபதி, ராகுக்கும் புதனுக்கும் ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது புதனுடைய வீட்டில் அது இருக்கிறதுனால ரொம்ப இன்டலெக்சுவலாக வந்து யோசிப்பாங்க, எதையும் வந்து ரொம்ப டீப்பாக வந்து யோசிப்பாங்க, ஆழமாக சிந்திப்பாங்க. பழமையான விஷயங்கள் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. புதுமையான தான் எதனா இது பண்ணணும், கிரியேட்டிவாக எதனா பண்ணணும். ராகுனாலே அதான் புது முயற்சிகள், புதிய கண்டுபிடிப்பு, தொழில்நுட்ப சார்ந்த அறிவு, இதுதான் ராகுடைய அந்த காரகத்துவ தன்மை. இந்த பழைய புதுமையான விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படும். ராகுடைய தன்மையை வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணம் வரவு. என்னப்பா நேற்று எப்படி இருந்தால் இப்போ திடீர்னு இப்படி ஆயிட்டான்ற இதெல்லாம் வந்து ராகுடைய அம்சம் புரிஞ்சவங்களால் தான் அந்த மாற்றங்களை நிகழ்த்த முடியும். இது மாதிரி இருக்கும்போது சில கசப்பான அனுபவங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த அனுபவத்திலிருந்து மிகப்பெரிய பாடங்களையும் வந்து கற்றுக்கொள்வார்கள். அதாவது நேர்மை, அதாவது மற்றவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா முகத்துக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக வந்து பேசுகிற குணம் இருக்குது. அதனாலேயே இவங்களை வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காத போகலாம். அதாவது பேச்சில் வந்து கடுமை இருக்கும், ஆனால் வார்த்தைகளை வந்து உண்மை இருக்கும். மன உறுதி அதிகமாக இருக்கும். அதாவது பல சவால்கள்லாம் கடந்து வரதுனால எதையும் வந்து தாங்குற உறுதித்தன்மை கொண்டவங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவாதிரையில் 4 பாதம் வந்து முழுசாக வந்து மிதுன ராசியில் இருக்குது. இதில் முதல் பாதம் வந்து குருவின் அம்சம் பொருந்தியது. அதனால் இந்த ஆன்மீகம் சார்ந்த அறநெறி இதெல்லாம் வந்து தத்துவம், இது மாதிரி கல்வி சார்ந்த கேள்வி இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டலெக்சுவலாக இருப்பாங்க. முதல் பாதம் கொண்டவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில். 2ஆம் பாதம் கொண்டவங்க பார்த்தீங்கன்னா சனியுடைய அம்சம் கொண்டவங்க. அதனால் நல்லா உழைப்பாங்க, கடினமான உழைப்பு, நல்ல உயர்ந்த லட்சியங்களாக இருக்கும். ஆனால் கூடவே வந்து கொஞ்சம் பிடிவாதமும் இருக்கும். இதில் வந்து அந்த சுபாவம் கொண்டதாக இருப்போம். 2ஆவது பாதம் கொண்டவங்க. 3ஆம் பாதம் வந்து அதே சனியுடைய அம்சம் பொருந்தியவங்க தான். கும்பத்துடைய நவாம்சம் பொருந்தியவங்க. இதனால் இவங்களுக்கு வந்து தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து அதிகமான ஈடுபாடு இருக்கும். புதிய கண்டுபிடிப்புகள், சமூக மாற்றங்களை பற்றி அதிகமாக சிந்திப்பாங்க. மொதல் அந்த சனியுடைய கார அம்சமே வந்து அந்த சொசைட்டி, மக்கள், இது சார்ந்து தான் அது இயங்கும். 2வது கும்பம் வீடுன்னும் போது ராகுக்கு வந்து பிடித்த வீடு தான். அதனால் இந்த மாற்றங்கள்லாம் வந்து 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு நல்லா பொருந்தும். 4ஆம் பாதம் கொண்டவங்க வந்து அதே மீன நவாம்சம், மீனத்தின் அதிபதி குருவுடைய அம்சம் பொருந்தவங்க தான். நீர் ராசியாக இருக்கிறதுனால ஒரு தாயின் இறக்க குணம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். 2வது எளிதில் வந்து டக்குன்னு வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க 4ஆம் பாதம் கொண்டவங்க.